அனைவருக்கும் காலை வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12/6/2026ங்க. தினமலர் 12 ஜூன் 2026 வெள்ளிக்கிழமை, கடைசி வெள்ளிக்கிழமை, வைகாசி மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை. வாங்க சால்வ் பண்ணலாம். மஞ்சள் தூள் கலந்த அரிசி ஆசியாக துவப்படுகிறது. ஆசீர்வாதத்துக்கு துவக்கூடிய அரிசின்னு சொல்லுவோம். பெரியவங்ககிட்ட வந்து ஆசையாக அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்னன்னு சொல்கிறீங்கன்னா அட்சதை அப்படின்னு சொல்லுவாங்க. அட்சதை தூவி ஆசீர்வதிப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்சதை அப்படின்னா சான்ஸ்கிரிட்டில் வந்து மீனிங் அக்ஷதம் அப்படின்னா மீனிங் என்னென்னா குத்துப்படாத. இதோட இன்னும் தெளிவாக சொல்லணும்னா முனை வந்து உடையாத பச்சரிசி, நெய், மஞ்சள், இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இந்த பச்சரிசிக்கு வந்து உடம்புங்கிற மீனிங்கு, நெய்யுங்கிறதுக்கு சக்திங்கிற மீனிங்கு, மஞ்சளுக்கு ஆன்மா. இந்த மூன்றும் சிறப்பாக வாழ்கள் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஒன்று மேலேருந்து கீழே டேஷ் திருதையை அன்று தங்கம் நகை வாங்க பல இந்திய பெண்கள் வழக்கம். தங்க நகைன்னு இல்லைங்க, அன்றைக்கி எது வாங்கினாலும் அழியாதது. ஆக்சுவலாக அட்சயா அப்படின்னா அட்சய திருதையை அப்படின்னு சொல்லுவோம். அட்சய திருதையை, அட்சயா அப்படின்னா குறையாதது, அழியாதது. திருதையை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சந்திரன் வளர்பிறையில் வந்து 3ஆவது நாள். அன்றைக்கி வந்து நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அது அழியாது. தங்கம்ல எந்த விஷயம் நல்ல காரியம் செஞ்சாலும் அதே தான். சரிங்க. 2 மேலேருந்து கீழே இது கீழே பொருத்தப்பட்டிருந்தால்தான் பெரிய சூட்கேஸ்களை கூட எளிதில் இழுத்து செல்ல முடியாது. சூட்கேஸை இழுத்து செல்றணும் அப்படின்னீங்கன்னா கீழே என்ன வேணும்? வீல் வேணும். கீழே பொருத்தப்பட்டது என்னது? சக்கரம். சரிங்க. 7 இடமிருந்து வலம் என்ன? வசதி. எல்லாம் சௌகரியமாக இருந்துச்சா, எல்லாம் வசதியும் சௌகரியமாக இருந்துச்சா அப்படின்னா எல்லா வசதியும் சௌகரியமும் எல்லாமும் கரெக்டாக இருந்துச்சா, நமக்கு தேவையான அளவுக்கு வசதி இருக்கிறது சௌகரியம் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு பூர்த்தி ஆகாத அளவுக்கு இருந்துச்சா அப்படின்னு சொல்லலாம் சௌகரியம். இது கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். 4 மேலேருந்து கீழே திடீர்னு தலையை சுற்றி அவர் மயக்கம் போட்டு சேர்ந்தான்னு சொல்லலாம். தலை சுற்றிச்சுன்னா மயக்கம் வந்துடுங்க. ஓகே, ஸோ மயக்கம் போட்டு சரிந்தா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 10 இடமிருந்து வலம் என்ன? சிகப்பு குன்று. அதிமுகவிலேருந்து ஓய்வு பெற்ற அதன் முன்னாள் அமைச்சர். சிகப்புன்னா ரெட்டு, குன்றுன்னா ஹில்ஸு, ரெட் ஹில்ஸ் இல்லை. சிவப்பு குன்றுங்கிறதுக்கு மலைன்னு வச்சுக்குவோம். மலைன்னு போட்டால் வந்துருக்கு செம்மலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சேலம் தொகுதியை சேர்ந்தவர். சரிங்களா? செம்மலை ஏடிஎம்கேல உள்ளவர். ஓகேங்க. 13 இடமிருந்து வலம் என்ன? மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கையான நீர்வழிப்பாதை. ஒரு இடத்துலேருந்து தண்ணி கொண்டு போகிறதுக்கு மனுஷன் யூஸ் பண்ண நீர்வழிப்பாதையை வந்து என்னென்னு சொல்லுவாங்க? கால்வாய் அப்படின்னு சொல்லுவோம். நாகர்கோயிலில் கூட காமராஜர் பேரில் ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு தண்ணி கொண்டு போக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது நம்ம நியூஸில் கூட பார்த்தோம், யானை காண்டூர் கால்வாய், அதுவும் மனுஷன் உண்டாக்குனது தான், அது இயற்கையாக உண்டாக்குனது இல்லை. ஓகேங்க. 9 மேலேருந்து கீழே என்ன? 2வது இடத்து இல்லு. தஞ்சாவூர் கூறுவது சோழர் பெருமை. தஞ்சாவூர் கோயில், பெரிய கோயில் வந்து சோழருடைய பெருமையை கூறுது அப்படின்னா மகாபலிபுரம் யாரோட பெருமையை கூறுது அப்படின்னு சொன்னால் பல்லவர்கள் ஆட்சியை பெருமையாக சொல்லக்கூடியது தான் மகாபலிபுரம். சோழம் தேசத்தை சொல்லணும்னா கங்கை கொண்ட சோழபுரம், கங்கை வரைக்கும் இன்வென்ட் வந்ததுனால கங்கை கொண்ட சோழபுரம்னு சொன்னாங்க. அதே மாதிரி பல்லவர்களை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மகேந்திரவர்மன் சொல்லுவோம், 2வது முதலாம் நரசிம்மவர்மன் சொல்லுவோம்,
இவர் வாதாபி வரைக்கும் போயிட்டு வின் பண்ணனால வாதாபி கொண்டான்னு இவர் சொல்லுவோம். இவர் தான் மாமல்லன்னு சொல்லுவோம். முதலாம் நரசிம்மவர்மன். அடுத்து 2ஆம் நரசிம்மவர்மன் இருக்கார். 3வது தந்திவர்மன் இருக்கார். அதுக்கடுத்து நந்தி போத்தர் இருக்கார். ஓகே, இன்னும் ரொம்ப நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 10 மேலேருந்து கீழே என்ன தகவல், நியூஸ், செய்தி, இன்றைய தகவல், இன்றைய செய்தி. 16 இடமிருந்து வலம் என்ன. சாணக்கியர் எழுதிய நூல் டேஷ் சாத்தியம். சாணக்கியர் அப்படின்னா அவர் என்ன பேரில் எழுதினார்னா கௌடில்யர் விஷ்ணுகுப்தங்கிறதுல என்ன எழுதியிருக்க அர்த்த சாஸ்திரம். அர்த்த சாஸ்திரம்னா பொலிட்டிக்கல் ரீதியாக உள்ளது. ரொம்ப பழைய காலத்து நூல். அரசாட்சி முறையையும் பொருளாதார கொள்கை, இராணுவ செயல்தந்திரத்தை பற்றி அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு அர்த்த சாஸ்திரத்தில். 14 இடமிருந்து வலம் என்ன. தீபத்தூண் என்றதுடன் நினைவுக்கு வருவது முருகப்பெருமானின் முதலாவது வீடு திருப்பரங்குன்றம். ஓகேங்க. 11 மேலேருந்து கீழே என்ன. தான் செய்ய வேண்டிய காரியங்களின் நீண்ட பட்டியலை அறிந்ததும் அவனுக்கு டேஷாக இருந்தது. நீண்ட பட்டியல்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. நீண்ட பட்டியலை கொடுத்தோன்னே சொல்லியிருக்காங்க இவ்வளவு தானம் செய்யணுமா அப்படின்னா மலைப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்க. 17 இடமிருந்து வலம் என்ன. இவற்றின் மூலம் நாம் காண்கிறோம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது என்னது, நம்மளோட கண். ஸோ கண்கள் மூலம் காண்கிறோம். சரிங்க. 12 மேலேருந்து கீழே என்ன. உடல்கள் இணைவதற்கு முன் டேஷ் இணைவது தான் உண்மை. மனசால் லவ் பண்ணிட்டு 2வது மற்ற விஷயம். ஸோ முதல்ல மனசு இணையணும். மனங்கள் இணைந்த பின் தான் மற்றவை. ஓகே, அதை தான் திருமணம்னு சொல்கிறாங்க. 15 இடமிருந்து வலம் என்ன. நதியின் இருபுறமும் இருப்பது. ஒரு நதினா அதுக்கு 2 பக்கமும் என்ன இருக்கும், கரை. ஓகே ஓகேங்க. 12 இடமிருந்து வலம் என்ன. 12 இடமிருந்து வலம். நிலவு இல்லைன்னா அறிவு. அறிவுன்னா மதின்னு சொல்லலாம். நிலவுக்கும் மதின்னு சொல்லலாம். மதி. ஓகேங்க. 6 மேலேருந்து கீழே என்ன. காதல் பிசாசை. காதல் பிசாசை காதல் பிசாசை ஏதோ சௌக்கியம் செய்யாது. இது ரன் படத்தில் வந்த படம். கனா கண்டனடி தோழி இது பார்த்திபன் கனவு. மன்மத ஆசா திருடா தேடி. மன்மத ஆசா ஆகிய பாடல்களை எழுதியவை யார். யுகபாரதி தாங்க பதில். என்ன யுகபாரதி. சரிங்க. 8 இடமிருந்து வலம் என்ன. ராமலிங்க அடிகளார் எழுதிய பாடல் தொகுப்பு. பாடலோட தொகுப்பு பால முடியுதுங்க. திருவள்ளுவனை எழுதுவோம். சரிங்க. 3 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். அதிர்ச்சியில் வெளியாகக்கூடிய சொல். ஐயோ என்னாச்சு அப்படின்னா அதிர்ச்சியில் வெளியாகக்கூடிய சொல் ஐயோ அப்படின்னு எழுதுறேன். மேலேருந்து கீழே பார்த்துக்குவோம் சரியானு. 3 மேலேருந்து கீழே என்ன. குற்றாலத்தில் உள்ள 5 நீர்வீழ்ச்சிகளின் தொகுப்பு இப்படி அழைக்கப்படுகிறது. எங்கள் குற்றாலத்தில் உள்ள 5 அருவியை தான் சொல்கிறாங்க. இப்போ தண்ணி அதிகமாக விழுந்துட்டுருக்கு. இன்றைக்கி குளிக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ பதில் என்ன 5 அருவி. ஓகே, 5 அருவின்னு சொல்லியாச்சு. இப்போ 5 இடமிருந்து வலம் என்ன. மலர் சோலை என்பதை டேஷ் தோட்டம் எனலாம். மலர் தோட்டம் அப்படின்னா
மலர் சோலையை வந்து பூந்தோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பதில் என்ன? பூந்தோட்டம். சரிங்களா? 8 இடமிருந்து வலம் வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம், ராமலிங்க அடிகளார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இது யார்? வள்ளலார். வள்ளலார் சொன்னது என்னது? திருவருட்பா. இங்கே திருவை தூக்கிட்டாங்க, வருட்பா மட்டும்தான் எழுதுறதுக்கு இடம் இருக்குது, இங்கே ட்ரூ இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து 5818 பாடல்களாக இருக்குது. இதை வந்து 6 திருமுறையாக சொல்கிறாங்க. அது போக இவர் ஜீவகாருண்யம் பற்றி 3 எண்ணம் சொல்லியிருக்காரு, 3 புக்காக சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ அவர் நிறையா சொல்லியிருக்காங்க வள்ளலார். இதுதான் இன்றைய பதில்கள். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. இன்றைய ஆன்மீகம் அறிவோமா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிக்கோங்க. உயர்ந்த பண்பு, அனைவரிடமும் கருணை வேணும். காஞ்சி மகாபெரிய வாசகம். நன்றிங்க.